வாக்கெடுப்பு வந்து கலவரம் நடந்தது. அதை பற்றி நாம் தமிழர் கட்சி சட்டசபை ஜனநாயக மாண்புமிக்க ஒரு இடம். அதில் எல்லாருமே வந்து ரகசிய வாக்கெடுப்பு தான் கேட்டாங்க. அது சபாநாயகர் ஏற்கலை. அதில் எதிர்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் கோரிக்கை வந்து நியாயமானது. அவங்க வச்ச கோரிக்கை நியாயமானது, ரகசிய வாக்கெடுப்பு. அதற்காக அவங்க நடந்து கொண்ட விதம் வந்து ஏற்புடையதல்ல. அது ஒரு ஜனநாயக மாண்பு மீறி இயக்கம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு பெரிய கட்சி, ஒரு வலிமை மிக்க எதிர்கட்சி அப்படி ஒரு பண்பாடற்ற செயலில் ஈடுபட்டுக்கூடாது. நாற்காலி மேலே ஏறி நின்று சபாநாயகர் இருக்கையை ஆக்கிரமிச்சு சபாநாயகர் இருக்கைக்கு இன்னொரு மாண்பு இருக்குது, அதில் போய் உட்காந்து இது பண்ணுறது அதெல்லாம் நல்லா இல்லை. அது ஏன் அப்படி நடந்து கொண்டாங்கன்னு நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் எதுவுமே விரும்பத்தக்காது. சபாநாயகர் வெளியில் போகும்போது அவரை இழுத்தது, காவலர்கள் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படி தூக்கிக்கிட்டு போனது, அப்புறம் சட்டை கிழிஞ்சிருந்தது. அது எங்கே கிழிஞ்சது எதுவுமே நமக்கு தெரியல. இது எந்த நிகழ்வுமே விரும்பத்தக்காததாக இருக்குது. அது ஒரு இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் ரொம்ப நுட்பமாக அதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க அரசியலுங்கிறது இதானா, ஆட்சி பதவி எல்லாமே இதானாங்கிறது ஒரு அருவருக்கத்தக்க நிகழ்வாகவே மொத்தமாக நடக்குது. கூவத்தூரில் உறுப்பினர்கள் தங்க வச்சது, அவர்களை ஒரு அடிமைகள் கூட ஒரு பேருந்தில் ஏற்றி திணிச்சு கொண்டு வந்து இறக்குனது, சட்டசபையை மூடி கொண்டது, ஊடகங்களை உள்ள அனுமதிக்காமல் சுற்றி காவலர்களை போட்டு இறுக்கி, அது எதுவுமே சரியா இல்லை. இதெல்லாம் வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடத்துல இருப்பது நம்ம மக்கள் தான். அவங்க இதை நுட்பமாக கவனித்து கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு இனி வரும் காலங்களில் இருக்க தேர்தல் தான் இதுக்கு சரியான பதில் தரணும்னு நான் நினைக்கிறேன். சார், புதுசாக வந்திருக்க அதை பதவி ஏற்றிருக்க அரசுக்கு நீங்கள் என்ன வலியுறுத்துறீங்க? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வந்திருக்காங்க, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது கட்சி பதவியும் சரி ஆட்சி அதிகாரமும் சரி வலுக்கட்டாயமாக வலிந்து பறிக்கப்பட்டதை தான் நான் பார்க்குறேன். மக்களாக தந்ததாக நான் பார்க்கலை. அது எந்த அளவுக்கு அவங்க மக்கள் நலன் மீது அக்கறை கொண்டு அடுத்தடுத்து ஆட்சியை நகர்த்துறாங்கிறத பார்த்தா நம்ம பேச முடியும். கடலில் எண்ணெய் கொட்டிச்சு, அதை எடுக்கலை, வாளி வச்சு அள்ளி கொண்டு இருந்தாங்க. இப்போ முன்னை விட அதிகமாக வந்து எண்ணெய் படலம் இருக்குது. அது என்னன்னு தெரியல. விவசாயிகள் தற்கொலைக்கு எந்த நிவாரணம் வழங்கப்படல. இப்போ ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு மத்திய அரசு நெடுவாசலில் புதுக்கோட்டையில் ஒப்புதல் கொடுத்துருக்கு. அதை எதுக்குதா ஏற்குதா இந்த அரசு? அதுக்கு யார் மாநிலத்தில் யார் முதல்வராக அந்த கையெழுத்து போட்டது எதுவுமே தெரியல. அதெல்லாம் அதை நோக்கி எப்படி நகராங்கிற பார்த்தா நம்ம அதை பேச முடியும். சார், பார்த்தீங்கன்னா நந்தினி படுகொலை, ஆசினி படுகொலை தொடர்ந்து இந்த மாதிரி சட்டம் நடந்துருக்கு. இதை வந்து இந்த அரசு தடுங்க அப்படின்னு அதான் இதையெல்லாம் கவனிக்கிற இடத்துல அரசு இல்லை. தங்கை நந்தினியோடதோ ஆசினிங்கிற அந்த சிறு குழந்தை வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது, இதெல்லாம் கவனிக்கிற நிலைமையில் ஆட்சி அதிகாரங்கள் இல்லை. அப்போ யார் முதலமைச்சருங்கிறது தெரிய வரல. இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக தண்டிக்கப்படணும். அவர்களுக்கு பிணை கிடைக்கக்கூடாது. அவங்க குற்றச்செயல் செய்தது வெளியில் தெரியுது, அவங்க தண்டனை பெற்றதும் வெளியில் தெரியும். அப்போ தான் இது போன்ற செயல்கள் தொடராமல் தடுக்கணும். ஏன்னா இது அந்த தண்டனை வெளியில் தெரியும்போது தான் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு ஒரு அச்சம். நடுச்சாலையில் வச்சு அதிமுக கட்சிக்காரர் வெட்டி கொல்லப்பட்டதாக பார்க்குறோம். இப்போ சாலையில் நடமாடுறதுக்கு பெண்கள் ஆண்கள் யாருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்குது. இது வந்து அடர்ந்த காட்டுக்குள்ளே கூட நம்ம நிம்மதியாக நடந்து போயிட முடியும். இந்த நாட்டுக்குள்ளே வாழ்கிறது அவ்வளோ பெரிய கடினமாக இருக்குது. இந்த நிலைமை மாறணும்னு நம்ம நினைக்கிறோம்.